Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா can be, could be and should be. இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க can be இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா the possibility, strong possibility. இப்போ ஒரு செயல் நடக்க அதிகமான possibility இருக்கு அப்படிங்கறப்போ நம்ம can be யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாருங்க, இன்னைக்கு நைட்டு மழை பெய்யும்னு சொல்றேன். அப்போ இன்னைக்கு நைட்டு மழை பெய்யறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம கேன் பி யூஸ் பண்ணுவோம். ஓகே, மழை இன்றிரவு மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெய்யறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா கேன் பி. அந்த பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம could be யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி அப்படின்னா can be, weak possibility அப்படின்னா அந்த பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம could be யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க should be. இது வந்து எக்ஸ்பெக்டேஷன். இப்போ வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, நீ வந்து ஒரு டாக்டரா இருக்கணும், அடுத்து ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கும் தானே, அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம should be யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து என்னவா இருக்கணும்னா இப்போ அவங்க டாக்டரா இருக்கணும், அவங்க இன்ஜினியரா இருக்கணும், அடுத்து அவங்க ஒரு நல்ல பாடகரா இருக்கணும், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி இருக்கணும்னு, அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படி அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ற டைம் நம்ம வந்து should be யூஸ் பண்ணுவோம். எப்படி இருக்கணும், அடுத்து அவங்க எங்க இருக்கணும், அவங்க வீட்டுல இருக்க வேண்டும், அடுத்து அவங்க வந்து ஸ்கூல்ல இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல நம்ம should be யூஸ் பண்றோம். ஓகே, இனி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அவள் ஒரு சிறந்த பாடகியாக இருக்க முடியும். இப்போ can be எப்போ யூஸ் பண்ணணும், ஒரு அதிகமான பாசிபிலிட்டி, ஒரு விஷயம் நடக்க அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம can be யூஸ் பண்ணணும். அதுவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இருக்க முடியும் அப்படின்னா can be. ஓகே, அந்த பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், could be. இதுலயும் பாருங்க, எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் அப்படின்னு வராது, இருக்கலாம் அப்படிங்கிற போதும் நம்ம வந்து என்னது can be யூஸ் பண்ணுவோம். ஆனா அதிக பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிறப்போ நம்ம can be யூஸ் பண்ணுவோம். ஓகே, நமக்கு தெரியும் தானே, அதிகமான ஒரு பாசிபிலிட்டி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம can be யூஸ் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் நடக்க சான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம could be யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன, ஒரு சிறந்த பாடகியாக இருக்க வேண்டும். லாஸ்ட் பாருங்க, அந்த இருக்க வேண்டும் அப்படிங்கிறப்போ should be. இப்போ இது என்ன எக்ஸ்பெக்டேஷன், ஒரு சிறந்த பாடகியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அப்போ நம்ம வந்து should be யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, இது எப்படி எழுதணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள்னா she. அடுத்து என்ன, இருக்க முடியும், ஒரு அதிகமான என்னது பாசிபிலிட்டி, அப்போ can be. ஓகே, she can be. அடுத்து என்ன வரணும் பாருங்க, ஒரு சிறந்த பாடகியாக இருக்க முடியும், ஒரு சிறந்த பாடகியாக, அப்போ a great singer. ஓகே, அப்போ she can be a great singer அப்படின்னா ஒரு சிறந்த பாடகியாக இருக்க முடியும். ஓகே, இப்ப வந்து ஒரு செயலை என்னால செய்ய முடியும் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், can யூஸ் பண்ணுவோம். அந்த can யூஸ் பண்ணும்போது பக்கத்துல V1 verb வரும் தானே. ஆனா இது வந்து என்னன்னா can be யூஸ் பண்ணும்போது verb வரும், ஆனா அந்த verb கூட நம்ம ing சேர்த்து எழுதுவோம், இல்லைன்னா V3 ஃபார்ம்ல எழுதுவோம். V3 வந்துன்னா அது பாசிவ் வாய்ஸ்ல வரும். ஓகே, இப்படி இந்த மெத்தட்ல வரும். மற்றபடி நம்ம வந்து verb சேர்க்காம be verb சேர்ப்போம். be verb எங்கெல்லாம் சேர்ப்போம், தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல. ஓகே, அந்த இடத்துல எல்லாம் நம்ம அந்த முடியும், ஓகே, ஒரு செயல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, முடியும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம can be யூஸ் பண்றோம். அப்போ she can be a great singer அப்படின்னா ஒரு சிறந்த பாடகியாக இருக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சிறந்த பாடகியாக இருக்கலாம். அந்த
சான்ஸ் என்ன பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு, கொஞ்சம் கம்மி. அப்படிங்கிறப்போ நம்ம could be யூஸ் பண்ணணும். பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அடுத்து என்ன வரணும் could be. ஓகே, அடுத்து என்ன அப்படியே எழுதலாம் a great singer. ஓகே, அப்ப she could be a great singer அப்படின்னா அவ ஒரு சிறந்த பாடகியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அவ ஒரு சிறந்த பாடகியாக இருக்க வேண்டும். அவ எப்படி இருக்கணும், நம்ம வந்து should be யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பார்த்தோம், எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் தானே. அப்போ எப்படி இருக்கணும், அவ ஒரு சிறந்த பாடகியாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறப்போ நம்ம should be யூஸ் பண்ணணும். அப்போ சப்ஜெக்ட் she, அடுத்து என்ன சேர்க்கணும் should be, அதுக்கப்புறம் a great singer. ஓகே, அப்போ அவ ஒரு சிறந்த பாடகியாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறப்போ எப்படி சொல்லலாம், she should be a great singer. ஓகே, அப்போ இல்ல வந்து நல்ல கவனிங்க, இது வந்து அதிகமான பாசிபிலிட்டி, அதை விட கம்மியான பாசிபிலிட்டி, அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்பெக்டேஷன். அவங்க வந்து என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நாளை மழை பெய்யலாம். நம்ம சொன்னோம்ல நாளைக்கு மழை பெய்யலாம். அப்போ அதிகமான சான்ஸ் இருக்கு, அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு, மழை பெய்யறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாருங்க, மழையை நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து சப்ஜெக்டா என்ன எடுக்கணும்னா இட். ஓகே, மழையை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அங்க சப்ஜெக்டா என்ன வரும் இட். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்க அதிகமான பாசிபிலிட்டி இருக்குன்னா அங்க கேன் யூஸ் பண்ணும். இங்க இருக்க முடியும் அப்படின்னு வந்தாதான் கேன் யூஸ் பண்ணணும், அப்படி கிடையாது. இங்க வந்து ஒரு பாசிபிலிட்டி அதிகமா இருக்குங்கிறப்போ நம்ம கேன் பி யூஸ் பண்ணலாம். ஓகே, இட் கேன் பி. அதுக்கப்புறம் பாருங்க, மழை, மழை வந்து என்னது மீன் வெர்பா எடுப்போம். அப்ப இங்க வந்து என்ன கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். இந்த கேன் பி கூட வெர்பு வந்துச்சுன்னா அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். ஓகே, அப்போ இட் கேன் பி ரைனிங். அதுக்கப்புறம் என்ன வரும், நாளை டுமாரோ. ஓகே, அப்ப நாளை மழை பெய்ய அதிகமான சான்ஸ் இருக்கு, அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படிங்கிறப்போ இட் கேன் பி ரைனிங் டுமாரோ. இது அந்த பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படிங்கிறப்போ இட் could be ரைனிங் டுமாரோ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவர் ஒரு நாள் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆகலாம். அந்த சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன எழுதுவோம் could be. அப்ப பாருங்க, அவர்னா he. இது ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்ணாலும் இல்ல ஒரு நேம் எழுதலாம். ஓகே, he. அடுத்து என்ன வரணும், அந்த பாசிபிலிட்டி கம்மினா could be. ஓகே, அவர் ஆகலாம், he could be. அதுக்கு அடுத்து என்ன, ஒரு நாள் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். அப்போ a famous artist. ஓகே, அடுத்து ஒரு நாள் one day. He could be a famous artist one day. அப்படின்னா அவர் வந்து ஒரு நாள் ஃபேமஸ் ஆர்டிஸ்டாக ஆகலாம் அப்படின்னு அந்த பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்போ. இது அவர் ஒரு நாள் ஃபேமஸ் ஆர்டிஸ்டாக இருக்க முடியும், அந்த பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்போ இங்க என்ன யூஸ் பண்ணணும், குட் பி பதில் கேன் பி. ஓகே, மற்றபடி எல்லாமே சேம் தான். He can be a famous artist one day. ஓகே, இது அவர் ஒரு நாள் ஃபேமஸ் ஆர்டிஸ்டாக இருக்க வேண்டும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவர் என்னவாக இருக்க வேண்டும், அவர் ஒரு நாள் ஃபேமஸ் ஆர்டிஸ்டாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறப்போ இங்க என்ன யூஸ் பண்ணணும், should be. ஓகே, he should be a famous artist one day. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, காணாமல் போன புத்தகம் அலமாரியில் இருக்கலாம். அந்த பாசிபிலிட்டி என்னது,
கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ என்ன சொல்லணும்? could be யூஸ் பண்ணி பேசலாம். ஓகே, காணாமல் போன புத்தகம் அலமாரியில் இருக்கலாம், இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, அப்ப ஆனா அது கம்மியா இருந்துனா could be, அதிக பாசிபிலிட்டி இருக்குன்னா can be யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்க. காணாமல் போன புத்தகம், the missing book. ஓகே, காணாமல் போன புத்தகம்ங்கிறது the missing book. அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? could be. அந்த பாசிபிலிட்டி கம்மி அப்படிங்கிறப்போ could be. அடுத்து அது எங்க இருக்கலாம்? அலமாரியில் இருக்கலாம். அப்போ அலமாரியில் அப்படின்னா on the shelf. ஓகே, ஆன் எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்போ சர்ஃபேஸ், அதுக்கு மேலதானே புக் இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் பரந்த பரப்பு, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறப்போ நாம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆன் த ஷெல்ஃப். அப்ப காணாமல் போன புத்தகம் அலமாரியில் இருக்கலாம் அப்படிங்கிறப்போ the missing book could be on the shelf. இது பாசிபிலிட்டி அதிகம்னா can be. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் பிஸியாக இருக்கலாம். ஏதாவது நம்ம போன் பண்ணி அவங்க அட்டெண்ட் பண்ணலைன்னா நம்ம என்ன நினைப்போம்? அவ வந்து பிஸியா இருக்கலாம். அப்ப அந்த பாசிபிலிட்டி நம்ம நினைக்கிறது ஒரு யூகத்தின் அடிப்படையில நம்ம நினைக்கிறோம். ஓகே, அவ வந்து பிஸியா இருக்கலாம் அப்படின்னு. அப்போ யூகத்தின் அடிப்படையில அந்த பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிறப்போ எப்படி? அதிக பாசிபிலிட்டி, ஒரு யூகத்தின் அடிப்படையில நம்ம வந்து அதிகமான பாசிபிலிட்டி அப்படிங்கிறப்போ can be யூஸ் பண்ணணும், இல்லைன்னா could be. இப்ப பாருங்க, அவள், அவள்னா she. அடுத்து இங்க வந்து can be யூஸ் பண்ணா அதிக பாசிபிலிட்டி. அப்ப she can be busy. இது கம்மி அப்படிங்கிறப்போ இங்க வந்து can be க்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும்? could be யூஸ் பண்ணலாம். ஓகே, she could be busy னு சொல்லலாம், இல்ல she can be busy னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் வீட்டில் இருக்கலாம். அவர் வீட்டுல இருக்கலாம். அந்த அவர் வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு அதிக பாசிபிலிட்டி, அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம can be யூஸ் பண்ணலாம், இல்ல கம்மினா could be யூஸ் பண்ணலாம், எது வேணாலும். ஓகே, அவர், அவர்னா he. இல்ல ஒரு நேம் வந்துச்சுன்னா அந்த நேம் எழுதலாம் he. அடுத்து என்ன? can be. இல்லைன்னா இதுக்கு பதில் என்ன? could be யும் போடலாம். பாசிபிலிட்டி கம்மி அப்படிங்கிறப்போ could be. அடுத்து வீட்டில் இருக்கலாம் தானே. அப்ப வீட்டில் அப்படின்னா at home. ஒரு வீடு நம்ம மென்ஷன் பண்றோம், வீடு, பஸ் ஸ்டாப், அதுக்கப்புறம் பார்க், இப்படி ஒரு ஸ்பெசிபிக் இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம்னா அங்க அதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப அவர் வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறப்போ he can be at home, இல்லைன்னா he could be at home. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவர் வீட்டில் இருக்க முடியாது. இதுக்கு நெகட்டிவ். அவர் வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி அதிகம்னா நம்ம can be யூஸ் பண்ணோம், இல்லைன்னா could be யூஸ் பண்ணோம். இதே இது நெகட்டிவ்ல சொல்லும் போது எப்படி? அவர் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லும் போது he என்னது? can't be. ஓகே, இத வந்து cannot be அப்படின்னு சொல்லலாம். cannot ஷார்ட்டா can't. ஓகே, அப்போ he can't be at home. ஓகே, இது வந்து பாசிபிலிட்டி குறவுனா could be னு சொல்லலாம். ஓகே, he could be at home, இல்லனா he can't be at home. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ இப்போ இங்க இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. நீ இப்போ இங்க இருக்க வேண்டும். அந்த இருக்க வேண்டும் அப்படினாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? should be. ஓகே, ஒருத்தங்க வந்து எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும், என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, நீனா you சப்ஜெக்ட். அடுத்து என்ன? இருக்க வேண்டும் should be. அடுத்து எங்க இருக்கணும்? இங்க, இங்கனா here. அடுத்து இப்போ, இப்போனா now. ஓகே, அப்போ நீ இப்போ இங்க இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு you should be here now. You should be here now. ஓகே, இதே இது நீ இப்போ இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்ற, நெகட்டிவ்ல சொல்ற, இருக்க கூடாது. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? should it be, இல்லனா should not be, அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப பாருங்க, நீனா you. அடுத்து இருக்க கூடாது should it be, இல்லனா should not be.
அடுத்து இங்க இங்கனா here. அடுத்து இப்போனா now. ஓகே, அப்ப நீ இப்போ இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு you shouldn't be here now. நெக்ஸ்ட் பாருங்க, நீ அங்க போக கூடாதுன்னு சொல்ற. நீ அங்க போக கூடாது, இதுவும் என்னது இதே போல நெகட்டிவ்ல தான் பேசுறோம். ஆனா இங்க வந்து shouldn't be வருமா இல்ல shouldn't வருமா பாருங்க. shouldn't வருமா shouldn't be வருமா? இங்க வந்து shouldn't தான் வரும். ஓகே, ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது. இங்க என்ன செயல் நடக்கு? போக கூடாது அப்படின்னு சொல்ற. அப்ப ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம shouldn't தான் வரும். ஓகே, நெகட்டிவ்ல பேசும்போது shouldn't. அப்ப பாருங்க, நீ சப்ஜெக்ட் நீ, நான் யூ, அடுத்து போக கூடாது அதுக்கு shouldn't. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. shouldn't go. அங்கனா there. ஓகே, அப்போ நீ அங்க போக கூடாது அப்படின்னா you shouldn't go there. இங்க வந்து shouldn't be யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா இங்க வந்து என்ன, ஒரு செயலை யூஸ் பண்ணி நம்ம நீ வந்து சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்ற. அப்ப சாப்பிட செயல் நடக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நீ அங்க சாப்பிட கூடாதுன்னு சொல்ற. அப்போ you shouldn't, இங்க என்ன வரணும்? சாப்பிடக்கூடிய செயல் நடக்க கூடாது. அப்போ eat there. ஓகே, you shouldn't eat there அப்படின்னா நீ அங்க சாப்பிட கூடாது. நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற. நீ அதை செய்யக்கூடாது, அதை எப்படி சொல்லலாம்? you shouldn't செய்யக்கூடாது. அப்ப செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அப்ப you shouldn't do. அடுத்து அதை செய்யக்கூடாது. அப்ப அதை இங்க என்ன வரணும்? it இல்லனா that வரும். ஓகே, அப்ப you shouldn't do that. ஓகே, you shouldn't do that. நெக்ஸ்ட் பாருங்க, அவ சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது வந்து அவங்களோட நிலை. ஓகே, ஒருத்தங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்போ அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும். இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? should be. அப்ப பாருங்க, அவள் சப்ஜெக்ட் she, அடுத்து என்ன? should be சந்தோஷமாக happy. ஓகே, she should be happy அப்படின்னா அவ சந்தோஷமாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்க, நீ சோகமாக இருக்க கூடாது அப்படின்னு சொல்ற. நீ சோகமாக இருக்க கூடாது. அப்ப நெகட்டிவ்ல சொல்லும்போது எப்படி சொல்லணும்? shouldn't be. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நீ, you, அடுத்து shouldn't be. ஓகே, இல்லனா should not be னு சொல்லலாம். you shouldn't be, நீ இருக்க கூடாது. எப்படி? சோகமாக. அப்போ sad. ஓகே, அப்ப நீ சோகமாக இருக்க கூடாதுன்னா you shouldn't be sad. நெக்ஸ்ட் பாருங்க, நீ அதனுடன் கவனமாக இருக்க வேண்டும். நீ அதனுடன் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? கவனமாக. அப்போ ஒண்ணு வந்து எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும், என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம should be யூஸ் பண்ணுவோம். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் you, அடுத்து அதனுடன் கவனமாக இருக்க வேண்டும் should be, அடுத்து கவனமாக careful, அதனுடன் அந்த உடன் இருக்குல்ல அதுக்கு with, அதனுடன் அப்ப அதை அப்படின்னா it இல்லனா that. ஓகே, அப்ப நீ அதனுடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது you should be careful with it. You should be careful with it. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் ஒரு மருத்துவராக இருக்க வேண்டும். அவள் ஒரு மருத்துவராக இருக்க வேண்டும். இதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர் புதிய மேனேஜராக முடியும். பாசிபிலிட்டி அதிகம். அவர் புதிய மேனேஜராக முடியும். ஓகே, பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அப்ப இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் புதிய மேனேஜர் ஆகலாம். பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்ப இது எப்படி சொல்லலாம்னு
கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ.